மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பிறகு, தண்ணி ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவர் 40 நாள் உபவாசத்துக்கு கிடக்கிறாரு. 40 days ஃபாஸ்டிங்கு கிடக்கிறாரு. அந்த நேரத்தில் அவர் சோதிக்க யார் வரா? வேதம் சொல்லுது, பிசாசானவன் அவரை சோதிக்க வரான்னு சொல்லி நமக்கு தகவல் தெரியும். ஸோ அதில் அவர் உபவாசத்தில் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்னது உபவாசத்தில் இருக்கிறாரு. அப்போ என்ன, அவருக்கு பசி. உபவாசத்தில் இருந்தால் பசிக்குமா? பசிக்காதா? யாருக்கு பசிக்காது? உபவாசத்தில் இருந்தால் யாருக்கு பசிக்காது? நீங்கள் தான் சூப்பர் மேன், நீங்கள் தான் சூப்பர் உமன். நான் இயேசு கிறிஸ்துக்கு பசிச்சு, அதான் ரியல் மேன். சரியா? அவருக்கு பசிச்சு, அதனால் அவர் பசிக்கிறதுக்கு என்னாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி சாப்பிடுவேன்னு சொல்லி அதை யோசிக்கல. ஆனால் அந்த நேரத்தில் அந்த பசியை பாருங்கள், யார் உணர்ந்தா? இயேசு உணர்ந்தாரோ இல்லையோ, அவருக்காக ஒருத்தர் ரொம்ப உணர்றதுக்கு ஆயத்தமாக இருந்தார். அதான் பிசாஸ், அதான் சாத்தான் உங்களுக்காக பரிதவிக்கிற மாதிரி நடிப்பான். ஆனால் உங்களை பாவம் செய்ய வச்சிருப்பான். ஓகே, இந்த தீய சக்திகள் சொல்லு. ஓகே, ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து பசி நிலையில அப்போ என்னடா, தேவகுமாரன் பார்த்தீங்கன்னா ஈகோவை தொடுவான். சோதனையில் எப்போதும் உங்களுடைய ஈகோவை தான் அவன் தொடுவான். காலா யூ பத்தோல் இந்தியா உங்களுக்கு என்ன ஆகும்? என்னடா இந்தியான்னு வேற சொல்லிட்டியா அப்படின்வா. அந்த மாதிரி நீ தேவகுமாரனானால் இந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடு. பேச என்ன சொன்னாரு? நோ ப்ரோ, மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். மேன் ஷல் நாட் லீவ் ஆன் பிரெட் அலோன். ரொம்ப அழகாக சொன்னார். மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல அப்படின்னா பிரெட்டும் தேவை, ஆனால் அதுக்கும் மேலே தேவனுடைய வார்த்தை தான் அவனை போஷிக்கும். அவனை போஷிக்க வேண்டிய விதத்தில் போஷித்து அவனை வளர வைக்க வேண்டிய வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அதுக்கு ஆண்டோட வார்த்தை வேணும், சத்தியம் வேணும். ஆமென்.